வணக்கம். இந்த பதிவு 8ஆம் வகுப்பு இயல் 8ஓட தொடர்ச்சி. இதோட 8ஆம் வகுப்பு முடியுது. நீங்கள் 8ஆம் வகுப்பு ஃபஸ்ட்லேருந்து படிக்கணும் அப்படின்னா எஸ்ஜிடி தமிழ் 8ஆம் வகுப்பு அப்படின்னு இருக்கும். அதில் ஃபஸ்ட்லேருந்தே படித்து ஃபுல்லாகவே முடிச்சிடலாம். படிக்கும்போது இயர்லாம் இந்த மாதிரி எழுதி வச்சு படிக்க ட்ரை பண்ணுங்கள். 2 செய்திகள், முக்கியமான செய்திகள் இருக்குது. எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸைஸில் பதிவு பண்ணணுமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக பதிவு பண்ணணும். முன்னாடி பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லது. சீக்கிரமாக பண்ணிவிடுங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணிவிடுங்க. அடுத்து நீங்கள் இவிஎஸ், சைக்காலஜி 1 to 5th தமிழ் பிடிஎஃப் கேட்குறீங்க. அதுக்கு ஒரே ஒரு தடவை ரிக்வஸ்ட் கொடுங்க. நிறைய வாட்டி கொடுத்தீங்கன்னா இமெயில் ஃபுல்லாகிடுது. அதனால் என்னால் ரிப்ளை பண்ண முடியல. நிறைய கமெண்ட்டுக்கு கூட ரிப்ளை பண்ண முடியல. தப்பாக நினச்சிக்காதீங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஷேர் பண்ணுறேன். படிக்கலாம். இப்போ நாம் லெசனை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நான் அடிக்கடி சொல்லி பார்ப்பேன். அதனால தான் சொல்லி பார்த்தா நான் படிக்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக இருந்தவர் யார்? இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தையாகவும் விளங்கியவர் யாருன்னு கேட்பாங்க. பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். இவர் சமூக சீர்திருத்தவாதியாகவும் மட்டுமல்லாமல் மிக சிறந்த பொருளியல் அறிஞராகவும் இருக்கார். நான் சொன்னேன் இல்லையா, ரூபாய் பற்றிய பிரச்சனை, அதை அடிப்படையாக வச்சு தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவே உருவாக்குனாங்க. அதோட கொள்கைகளை வடிவமைக்கிறதுக்கு அவர் முனைவர் பட்டம் பெற்ற அந்த அசைன்மெண்ட் தான் அவங்களுக்கு யூஸ் ஆச்சு அப்படிங்கிறது முக்கியமானது. அரசியல் தத்துவ மேதையாகவும் பகுத்தறிவு சிந்தனையாளராகவும் விளங்கினார். சிறந்த எழுத்தாளராகவும் பேச்சாளராகவும் மக்களால் போற்றப்பட்டார். பிறப்பு: அம்பேத்கர் 1891ஆம் ஆண்டு திங்கள் ஏப்ரல் மாதம் 14ஆம் நாள் பிறந்தார். எத்தனாவது குழந்தையாக பிறந்தார்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ராம்ஜி சக்பால் பீமாபாய் இணையருக்கு பிறந்தார். இவரது ஊர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற ரத்னகிரி மாவட்டத்தை சேர்ந்த அம்பவாதேங்கிறது தான் இவரோட ஊர். இவரோட அப்பா இராணுவ பள்ளியில் ஆசிரியராக இருந்திருப்பார். இவர் அம்பேத்கர் சதாராவில் உள்ள பள்ளியில் தமது கல்வியை தொடங்கினார். அங்கே ஒடுக்கப்பட்டோர் பிரிவை சேர்ந்தவர் என்பதால் மிகுந்த இன்னலுக்கு ஆளானார். அவரோட வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்னு தான் அவர் படிக்க ஆரம்பித்தார். 1904ஆம் ஆண்டு இவருடைய குடும்பம் மும்பைக்கு குடிபெயர்ந்தது. அங்கு எல்பின்ஸ்டன் உயர்நிலை பள்ளியை சேர்ந்தவர். குடும்பத்தின் வறுமை சூழ்நிலையாலும் கல்வியை விடாமல் தொடர்ந்த அவர் 1907ஆம் ஆண்டு தமது பள்ளி படிப்பை முடித்தார். பிறகு அவருக்கு ஹெல்ப் பண்ணது யார்? பரோடா மன்னனின் உதவியுடன் மும்பை பல்கலைக்கழகத்தில் 12ஆம் வருஷம் 1912 இளங்கலை பட்டம் யூஜி முடித்தார். சிறிது காலம் அங்கேயே வேலை பார்த்தாரு. பரோடா மன்னனோட அரண்மனையில் வேலை பார்த்துருப்பாரு. அங்கேயும் அவருக்கு நிறைய இன்னல்கள். இவர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால, ஒடுக்கப்பட்டோர் அப்படிங்கிறதுனால. அமெரிக்காவில் உயர்கல்வி, அதே பரோடா மன்னர் தான் சயாஜிராவ் பேரையும் கொடுத்துருக்காங்க. சயாஜிராவ் உதவியுடன் உயர்கல்வி கற்க அமெரிக்கா சென்றார். கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து பொருளாதாரம், அரசியல், தத்துவம், வணிகவியல் ஆகிய பாடங்களை கற்றார். 1915ஆம் ஆண்டு பண்டைய கால இந்திய வணிகம் என்ற ஆய்விற்காக முதுகலை பட்டம் பெற்றார். இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் தலைப்பில் ஆய்வுக் கட்டுரை ஒன்றை படைத்தளித்தார். அதை சிறு புத்தகமாகவும் வெளியிட்டார். அச்சில் வெளிவந்த அம்பேத்கரின் முதல் நூல் எது? இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும்ங்கிற நூல்தான். இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகம் அவருக்கு முனைவர் பட்டம் கொடுத்தது. அமெரிக்கா கொலம்பியா பல்கலைக்கழகம். அடுத்து 1920ஆம் ஆண்டு பொருளாதார படிப்பிற்காக லண்டன் சென்றார். அங்கிருந்து பல நூல்களில் தமது பெயரை பதிவு செய்து கொண்டார். பல நூலகங்களில் தமது பெயரை பதிவு செய்துக்கிட்டு நூலகம் திறக்கும்போது போகிறவர், மூடும்போது கடைசி ஆளாக தான் வெளியே வருவார். அந்த அளவுக்கு படிச்சிருக்காரு. அவரது உழைப்பின் பயனாக 1921ஆம் ஆண்டு முதுநிலை அறிவியல் பட்டம் கிடைச்சது. 1923ஆம் ஆண்டு ரூபாய் பற்றிய பிரச்சனை என்னும் ஆராய்ச்சி கட்டுரைக்காக முனைவர் பட்டம் பெற்றார். அதே ஆண்டில் சட்டப்படிப்பில் பாரிஸ்டர் பட்டம் பெற்றார். எந்த பிரிவில் பாரிஸ்டர் பட்டம் பெற்றார்னு கேட்கலாம், இல்லை எந்த வருடம் பெற்றார்னு கேட்கலாம். எந்த பிரிவு? சட்டப்பிரிவில் பாரிஸ்டர் பட்டம். வருடம் 23. 2 முனைவர் பட்டம் வாங்கியிருக்காரு ஒரே வருஷத்தில். அடுத்து சமூக பணிகள். படிப்பை முடித்த இந்தியா திரும்பினார். அம்பேத்கர் இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருந்த ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான போராட்டங்களில் தம்மை ஈடுபடுத்தி கொண்டார். அது மட்டுமல்லாமல் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அதிகாரம் கிடைக்க போராட முடிவு செய்தார். 1924ஆம் ஆண்டு ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை என்ற அமைப்பை நிறுவினார். அடுத்து 1930ஆம் ஆண்டு லண்டனில் நடைபெற்ற வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக புறப்படும் முன் என் மக்களுக்கு நியாயமாக என்ன கிடைக்க வேண்டுமோ அதற்காக போராடுவேன். அதே சமயத்தில் சுயராஜ்ய கோரிக்கைகளை முழு மனதுடன் ஆதரிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
இதுக்கு முன்னாடி ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள். அம்பேத்கரின் பொன்மொழிகள். நான் வணங்கும் தெய்வங்கள் 3. யார்? முதல் தெய்வம் அறிவு, இரண்டாவது தெய்வம் சுயமரியாதை, மூன்றாவது தெய்வம் நன்னடத்தை. 3த்தையுமே கேட்கலாம். அறிவு, சுயமரியாதை, நன்னடத்தை. அடுத்து பூனா ஒப்பந்தம். ஒடுக்கப்பட்டோருக்கான தனி வாக்குரிமையும் விகிதாச்சார பிரதிநிதித்துவமும் வழங்கப்பட வேண்டும் என்று 2வது வட்டமேசை மாநாட்டில் அம்பேத்கர் வலியுறுத்தினார். இதன் விளைவாக ஒரு தொகுதியில் பொது வேட்பாளரை தேர்ந்தெடுக்க 1 வாக்கு, ஒடுக்கப்பட்டோரை தேர்ந்தெடுக்க இன்னொரு வாக்கு அப்படின்னு 2 வாக்குரிமை கொடுத்தாங்க. இதை ஏற்க மறுத்த காந்தியடிகள் உண்ணாவிரதம் மேற்கொண்டார். இதன் விளைவாக 1931ஆம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் 24ஆம் நாள் காந்தியடிகளுக்கும் அம்பேத்கருக்கும் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டனர். அதன்படி ஒடுக்கப்பட்டோருக்கு தனி வாக்குரிமை என்பதற்கு பதிலாக பொது வாக்கெடுப்பில் தனி தொகுதி வழங்குவது அப்படின்னு முடிவு செய்யப்பட்டது. இதுக்கு பேர் தான் பூனா ஒப்பந்தம். அப்படின்னா பூனா ஒப்பந்தம். ஒவ்வொரு இடத்துலையுமே இந்த மாதிரி 2 வாக்குரிமை வரும்போது எல்லா இடத்துலையுமே சண்டை வருமோ அப்படின்னு பயந்து தான் அப்படி பண்ணியிருப்பாங்க. அடுத்து சுதந்திர தொழிலாளர் கட்சி. 1935ஆம் ஆண்டு மாநில சுயாட்சி வழங்குறதுக்காக பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு ஒத்துக்குச்சு. அப்போது அதன்படி பொது தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. ஏழை விவசாயிகள், தொழிலாளர்கள் ஆகியோரின் நலனை பாதுகாக்க தேர்தலில் போட்டியிட அம்பேத்கர் விரும்பினார். அதுதான் சுதந்திர தொழிலாளர் கட்சி. அதை தொடங்கி அதில் வெற்றியும் பெற்றார். அந்த கட்சி வேட்பாளர்கள் எத்தனை பேர்? 15 பேரும் வெற்றி பெற்றனர் அப்படிங்கிறது முக்கியமானது, படிச்சுக்கோங்க. அடுத்து தீண்டாமைக்கு எதிராக அம்பேத்கர் இந்திய சமூக அமைப்பில் நிலவிய சாதி அமைப்பையும் தீண்டாமை கொடுமைகளையும் எதிர்த்து தீவிரமாக போராடினார். அப்போதான் அவர் ஒரு இதழ் தொடங்குறாரு. அந்த இதழ் பேர் என்னது? ஒடுக்கப்பட்டோர் பாரதம் என்னும் இதழை 27ல் தொடங்குறாரு. இது இல்லாமல் சமாஜ் சமாத சங்கம் என்னும் அமைப்பையும் உருவாக்கினார். 1930ஆம் ஆண்டு நாசிக் நுழைவு போராட்டத்தையும் நடத்துகிறாரு. அடுத்து இரட்டைமலை சீனிவாசன் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்தியர்களுக்கு அரசியல் உரிமை வழங்குவதை பற்றி முடிவு செய்ய 1930ஆம் ஆண்டு நவம்பர் திங்கள் இங்கிலாந்தில் 1வது வட்டைமேசை மாநாடு நடைபெற்றது. ஒடுக்கப்பட்ட மக்களின் சார்பாளராக அம்பேத்கருடன் தமிழ்நாட்டை சேர்ந்த யார் கலந்துக்கிட்டா? ராவ் பகதூர் இரட்டைமலை சீனிவாசன் கலந்து கொண்டார். ராவ் பகதூர் இரட்டைமலை சீனிவாசன். நாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இந்த இரட்டைமலை சீனிவாசன். அம்பேத்கர் எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவர்? மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். 47ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 15ஆம் நாள் விடுதலை கிடைச்சது. ஜவஹர்லால் நேரு தலைமையில் அமைந்த அரசில் அம்பேத்கர் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசன சபையின் தலைவராகவும் பொறுப்பேற்றார். 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 29ஆம் நாளில் ஒரு நிர்ணய மன்றம் ஒரு தீர்மானத்தை ஏற்படுத்துது. அந்த தீர்மானத்தின்படி 7 பேர் கொண்ட அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு, அதுக்கு தலைவராக யார் இருப்பார்? வரைவுக்குழுவின் தலைமை யாரோட தலைமை? அம்பேத்கர் தலைமையிலான ஒரு குழுவை உருவாக்குறாங்க. அந்த குழு என்ன செய்யுது அப்படின்னா, பல வகைப்பட்ட மக்களாட்சி நாடுகளில் இந்திய நடைமுறைக்கு பொருந்துகிற மாதிரி இருக்கிற சட்டக்கூறுகள், இப்போ கோர்ட்டுனா எப்படி இருக்கணும், நாடாளுமன்றம்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு நாட்டிலேருந்தும் படித்து கொண்டாந்து நம்ம நாட்டோட சேர்த்தாங்க. அது செய்யறதுக்கு தலைவரை யாரை தான் நியமித்தாங்க? அம்பேத்கரை தான் நியமித்தாங்க. இதை மிக சிறந்த சமூக ஆவணம்னு வரலாற்று ஆசிரியர்களால் இப்போ வரைக்கும் போற்றப்படுது. அதுக்கடுத்து அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, பாருங்கள், உலகின் மிகப்பெரிய குடியரசு நாடாக இந்தியா விளங்குது. இந்த நாட்டில் பல்வேறுபட்ட இனம், மொழி, சமயங்களை சார்ந்த மக்கள் வாழ்கிறாங்க. இவங்களை ஒருங்கிணைச்சு ஆட்சி நடத்த அடிப்படையான சட்டம் தேவைப்படுது. இந்த சட்டத்தில் தான் நம்ம அரசியலமைப்பு சட்டம்னு சொல்கிறோம். உலகில் உள்ள அனைத்து நாடுகளும் அந்தந்த நாட்டு அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு இயங்குகின்றது. அது எழுதப்பட்டதாகவோ அல்லது எழுதப்படாததாகவோ இருக்கும். அந்த மாதிரி ஒரு சட்டத்தை உருவாக்குனவர் தான் அம்பேத்கர். புத்த சமயம் மீது பற்று. அம்பேத்கர் புத்த சமய கொள்கைகள் மீது ஈர்க்கப்பட்டார். இலங்கையில் நடைபெற்ற புத்த துறவிகள் கருத்தரங்கில் கலந்து கொண்டு உலக பௌத்த சமய மாநாடுகள்லையும் கலந்துக்கிட்டார். 1956 அக்டோபர் 14ஆம் நாள் நாக்பூரில் லட்சக்கணக்கான மக்களோடு புத்த சமயத்தில் தன்னை இணைத்து கொண்டார். அவர் எழுதிய புத்தரும் அவரின் தம்மமும் என்னும் புத்தகம் அவரது மறைவுக்கு பின் 1957ஆம் ஆண்டு வெளியாச்சு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தம் வாழ்நாள் முழுவதும் உழைத்த அம்பேத்கர் 1956 டிசம்பர் 6 இறந்தார். அவருக்கு பாரத ரத்னா 1990 கொடுக்கப்பட்டது. 1990 வழங்கப்பட்டது. அடுத்து, இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர். சரியான விடை, இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர். பூனா ஒப்பந்தம்
டேஷ் மாற்றத்தை ஏற்படுத்தப்பட்டது. என்னத்தை மாற்ற பூனா ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது? இரட்டை வாக்குரிமையை மாற்ற. சமத்துவ சமுதாயம் அமைய அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கம் தான் என்னது? சமாஜ் சமாத சங்கம். அம்பேத்கரின் சமூக பணிகளை பாராட்டி இந்திய அரசு அவருக்கு பாரத ரத்னா 90 கொடுத்தது. அடுத்து புத்த சமயங்கள் தொடர்பாக அம்பேத்கர் எழுதிய நூல் தான் புத்தரும் அவரின் தம்மமும். அம்பேத்கர் நிறுவிய அரசியல் கட்சியின் பெயர் சுதந்திர தொழிலாளர் கட்சி. பொருளாதார படிப்பிற்காக அம்பேத்கர் லண்டன் சென்றார். இதே உயர்கல்விக்காக எங்கே சென்றார்னு கேட்டதா அமெரிக்கா. பொருளாதாரத்துக்குன்னு தனியாக போனது லண்டன். பால் மனம் அப்படிங்கிற துணைப்பாடம். குழந்தை பிறந்து ஒரு 2 வயசு 3 வயசு வரைக்கும் எல்லார் மேலேயும் ரொம்ப கனிவாக இருக்கும். அவங்களுக்கு கஷ்டப்பட்டால் அது போய் உதவும். மிருகங்களை கூட தன்னோட ஃப்ரெண்ட்ஸாக நினைக்கும். அது அப்படியே கதையாக எழுதியிருக்காங்க. அது வளர வளர என்ன ஆகிடும்? நம்மள மாதிரியே ஆகிடும். யார் மேலேயும் கருணை இருக்காது, யார் மேலேயும் அக்கறை இருக்காது. சின்ன வயசாக இருக்கும்போது காலில் செப்பல் இல்லாமல் போகிற வண்டிக்காரை பார்த்து, பாவர் சித்தப்பா அவர் காலில் செப்பல் இல்லை, உன் செப்பலை கழட்டி கொடு, நீ தான் வீட்டில் ஷூ வச்சுருக்கியே அப்படிலாம் சொல்லும். அப்புறம் வளர்ந்துட்ட பிறகு அவர் வெளியில் போயிட்டு வேலையெல்லாம் சேர்ந்து ஒரு 5-6 வருஷம் கழித்து வரும்போது இதே குழந்தை தான் வளர்ந்து வாசலில் தண்ணி கேட்குறவனுக்கு கூட தண்ணி கொடுக்காது. பரவாயில்ல, நம்ம குழந்தை கெட்டிக்காரி ஆகிடுச்சின்னு அவங்க அம்மா பெருமையாக சொல்லிட்டு போவா. அதெல்லாம் அப்படியே இது சாதாரணமாக நம்ம வீட்டில் நடக்கிறது. ஆனால் குழந்தை வானத்துலேருந்து மலைத்துளி எப்படி வருதோ அந்த மாதிரி குழந்தை நம்ம மண்ணில் விழுந்து நம்மள மாதிரியே ஆயிடுது. ஆனால் பரிசுத்தமாக தான் வருது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கதை நல்லாயிருக்கும், படித்து பாருங்கள். கோமகளின் இயற்பெயர் ராஜலக்ஷ்மி. இந்த பால் மனம் அப்படிங்கிறத எழுதுனது இவங்க தான். இவங்க பேர் கோமகள். இவங்களோட இயற்பெயர் ராஜலக்ஷ்மி. சிறுகதை, புதினம், குறும்புதினம், வானொலியில் தொலைக்காட்சி நாடகங்கள் இதெல்லாம் கூட எழுதியிருக்காங்க. எது யூனிக்காக இருக்கோ அதை நல்லா படிச்சுக்கோங்க. பாருங்கள், வானொலி தொலைக்காட்சி நாடகங்களை எழுதுனது யார் அப்படின்னு கேட்டலாம். இவங்க கோமகள் இல்லைனா ராஜலக்ஷ்மி. இவங்களுக்கு அன்னை பூமி என்னும் புதினம் தமிழ்நாடு அரசின் விருதினை பெற்றுத்தந்தது. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் இவங்களுக்கு தமிழ் அன்னைங்கிற விருதினை கொடுத்துருக்காங்க. உயிர் அமுதாய், நிலாக்கால நட்சத்திரங்கள், அன்பின் சிதறல்கள் அப்படிங்கிறதெல்லாம் இவங்களோட நூல்கள். பால் மனம்ங்கிறத எதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா மீதமிருக்கும் சொற்கள் என்னும் தொகுப்பிலிருந்து தான் எடுக்கப்பட்டது. மீதமிருக்கும் சொற்கள் யாருடைய நூல்னு கேட்கலாம். பால் மனம் எந்த தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். மீதமிருக்கும் சொற்கள் எழுதுனது ராஜலக்ஷ்மி. அடுத்து புணர்ச்சி பார்க்க போகிறோம். புணர்ச்சி அப்படின்னா ஒன்றும் ஒன்றும் சேர்றது தான் புணர்ச்சி. 2 சேருது அப்படின்னால அதை புணர்ச்சின்னு சொல்கிறோம். இந்த புணர்ச்சி நமக்கு இயல் 6ல் இருக்குது. எஸ்ஜிடி 8th ஸ்டாண்டர்ட் தமிழில் பார்த்தீங்கன்னா 6வது இயலில் பார்த்துருப்பீங்க. இதில் இருந்தாலும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணலாம். நிலைமொழியின் ஈரும் வருமொழியும் முதலும் இணையறதா என்னன்னு சொல்கிறோம்? புணர்ச்சின்னு சொல்கிறோம். இதில் உயிரீற்று புணர்ச்சி, மெய்யீற்று புணர்ச்சின்னு 2 சொல்லுவாங்க. நிலைமொழியில் இருக்கிற இறுதி எழுத்தை தான் வச்சு தான் கான்செப்டாக தான் நிலைமொழியோட இறுதி எழுத்தை வச்சு தான் சொல்லுவாங்க. உயிர் முன் உயிர், உயிர் முன் மெய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி தான் மெய்யீற்று புணர்ச்சி அப்படின்னா இறுதியில் மெய் வரும்போது அந்த பக்கம் என்ன வருது, வருமொழியில் என்ன வருது அப்படிங்கிறத வச்சு சொல்கிறது. இது இயல்பு புணர்ச்சி. தாய்மொழியும் உடல் கூட்டல் ஓம்பல் இல்லும் ஓமும் சேர்ந்து லோவாக மாறும். எதுவுமே அதில் வரவோ மறையவோ இல்லை. அதனால் அது இயல்பு புணர்ச்சி. விகார புணர்ச்சி 3 வகைப்படும். தோன்றல், திரிதல், கெடுதல்னு 3 வகைப்படுது. புதுசாக ஒரு எழுத்து தோன்றுது அப்படின்னா அது தோன்றல் விகாரம். தமிழ் கூட்டல் தாய், தமிழ் தாய். திரிதல் அப்படின்னா ஒன்று இன்னொன்னா மாறி போகிறது. வில் கூட்டல் கொடியில் இருன்னு மாறிடுச்சு பாருங்கள். இல்லுங்கிறது இருன்னு மாறிடுச்சு, அதனால் அது திரிதல். கெடுதல்னால் மறைஞ்சே போயிடும். மன மகிழ்ச்சிங்கிறதுல இம்மு மறைஞ்சிடுது, அதனால் அது கெடுதல். நாடக கலை அதில் 2 புணர்ச்சிகள் வந்திருக்கும். இது எல்லாமே இயல் 6ல் பார்த்திங்கன்னா தெளிவாக படிக்கலாம். படிங்க, ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது தான் என்பது ஒருமையை குறிக்கும், தாம் என்பது பன்மையை குறிக்கும். தெரியுமா? தான்னா என்னன்னு அர்த்தம், தாம்னா நாங்கள்னு அர்த்தம். தான், தன்னை, தன்னால், தனக்கு, தனது ஆகியவற்றை ஒருமை தொடர்களில் பயன்படுத்த வேண்டும். தான், தன்னை, தன்னால், தனக்கு ஆகியவை ஒருமை தொடரில் வரணும். தாம், தம்மை, தம்மால், தமக்கு, தமது ஆகியவற்றை பன்மை தொடர்களில் பயன்படுத்த வேண்டும். தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார், இங்கே ஒருமையை குறிக்குது. மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான், ஒருமையா? இங்கே பாருங்கள், மாடுகள் தமது தலையை ஆட்டின, கன்று தனது தலையை ஆட்டியது, இது பன்மை.
சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தாள். அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக தனது உழைப்பை நல்கினார். உயர்ந்தோர் தன்னை தாமே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள். இவைதான் எனக்கு பிடித்த நூல்கள். இவைதாம்னு வரும், தான்னு வரக்கூடாது. தான்னு வந்தால் வேறு மீனிங் போயிடும். இவைதாம் எனக்கு பிடித்த நூல்கள். அதாவது இவைங்கிறது பன்மை இல்லையா, அப்போது இவைதாம்னு வரணும். குழந்தைகள் தம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர். தன்னால்னு சொல்லக்கூடாது, தம்மால்னு சொல்லணும். ஏன்னா குழந்தைகள்னு வந்துருச்சு இல்லையா. அடுத்து உவமை தொடர்கள் பார்க்கலாம். நாம் பேச்சிலும் எழுத்திலும் கருத்துக்களை எளிதாக விளக்குவதற்காக சில தொடர்களை பயன்படுத்துகிறோம். அதுதான் உவமை தொடர்கள் எனப்படும். ஒவ்வொரு உவமை தொடருக்கும் தனி பொருள் உண்டு. மடை திறந்த வெள்ளம் அப்படின்னா தடையின்றி மிகுதியாக பேசுதல். இதை நிறைய தடவை கேட்டிருக்காங்க. திருவிழாவை காண மடை திறந்த வெள்ளம் போல மக்கள் வந்தனர். உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னா வெளிப்படைத்தன்மை. பாரதியார் பாடல்கள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல. இந்த எக்ஸாம்பிளே அப்படியே எடுத்து கேட்டிருந்தாங்க. அடுத்து காக்கை உட்கார பனம்பழம் விழுவது தற்செயல் நிகழ்வு. கிணறு வெட்ட பூதம் கிளம்புவது எதிர்பாராத நிகழ்வு. பசுமரத்த ஆணி போல அப்படின்னா எளிதில் மனதில் பதிதல். விரலுக்கு இறைத்த நீள் போல அப்படின்னா பயனற்ற செயல். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போலனா ஒற்றுமை இன்மை. இது வருமுன் காப்போங்கிற கவிமணியோட பாடல். இது இயல் 3ல் இருக்குது. 50வது பேஜுன்னு நினைக்கிறேன். பழைய புக்கில் போய் படிங்க. படிக்கலை அப்படின்னா இயல் 1லேருந்து SGT 8th ஸ்டாண்டர்ட் தமிழ்னு இருக்கும், அதில் போய் படிச்சுட்டு வந்துடுங்க. அடுத்து படிப்போம் பயன்படுத்துவோம். அப்ஜெக்டிவ் அப்படின்னா குறிக்கோள். அக்ரிமெண்ட் அப்படின்னா ஒப்பந்தம். ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அப்படின்னா வட்டமேசை மாநாடு. பல்கலைக்கழகம்னா யூனிவர்சிட்டி. டபுள் ஓட்டிங்னா இரட்டை வாக்குரிமை. அரசியல் அமைப்புனா கான்ஸ்டியூஷன்னா அரசியல் அமைப்பு. இதோட 8ஆம் வகுப்பு முடியுது, 6ஆம் வகுப்பும் முடிஞ்சிருச்சு. இதுக்கான தேர்வுக்கான வினாத்தாள் நான் ரெடி பண்ணிக்கிட்டு உங்களுக்கு தேர்வுகளாக கொடுக்குறேன். PDF-ஆகவும் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். தொடர்ந்து படிங்க. நன்றி, வணக்கம்.